வணக்கம். உங்கள் ஸ்பார்க் ஜங்ஷன் மற்றும் ஸ்பார்க் மீடியா தமிழ் வழங்கும் நட்சத்திர வாரியான ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். கணித்தவர் ஜோதிட ஆசான் திரு ப. மணிகண்டன், ஸ்ரீ கணபதி ஜோதிட நிலையம், விஞ்ஞான மருத்துவ ஜோதிடம் மற்றும் வானியல் மருத்துவம், வடவள்ளி, கோவை. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சோபகிருது வருடம் புரட்டாசி மாதம் 21ஆம் நாள், அதாவது 8-10-2023 ஞாயிற்றுக்கிழமை மாலை 3:40 மணிக்கு ராகு பகவான் மேசராசியில் இருந்து மீனராசிக்கும், கேது பகவான் துலாம் ராசியில் இருந்து கன்னி ராசிக்கும் பெயர்ச்சி அடைந்திருக்கின்றனர். அதே போல திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சோபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 13ஆம் நாள், அதாவது 30-10-2023 திங்கட்கிழமை மாலை 4:40 மணி அளவில் ராகு பகவான் மேசராசியில் இருந்து மீனராசிக்கும், கேது பகவான் துலாம் ராசியில் இருந்து கன்னி ராசிக்கும் பெயர்ச்சி அடைகின்றனர். கடக ராசியில் பிறந்தவர்களுக்கான நட்சத்திர வாரியான ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். குரு பகவானின் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களில் 1, 2, 3ஆம் பாதத்தினருக்கு புதன் ராசிநாதனாகவும் 4ஆம் பாதத்தினருக்கு சந்திரன் ராசிநாதனாகவும் இருக்கிறார். முதல் 3 பாதத்தினருக்கு இதுவரை ராகு லாபஸ்தானத்திலும் கேது 5ஆம் இடத்தில் சஞ்சரித்து எதிர்மறை பலன்களையும் வழங்கி வந்தனர். 4ஆம் பாதத்தினருக்கு ராகு ஜீவனஸ்தானத்திலும் கேது சுகஸ்தானத்திலும் சஞ்சரித்து பல வகையில் நெருக்கடிகளை ஏற்படுத்தினார். இந்த நிலையில் தற்போது நடைபெற்ற பயிற்சி முதல் 3 பாதத்தினருக்கு ராகு 10ஆம் இடத்திலும் கேது 4ஆம் இடத்திலும் சஞ்சரிக்க உள்ளார். 4ஆம் பாதத்தினருக்கு ராகு 9ஆம் இடத்திலும் கேது 3ஆம் இடத்திலும் சஞ்சரிக்க உள்ளனர். இதன் காரணமாக முதல் 3 பாதத்தினருக்கு நெருக்கடி, அலைக்கழிப்பு அதிகரிக்கும். உடல் மன அளவில் சோர்வு உண்டாகும். 4ஆம் பாதத்தினருக்கு பாகியஸ்தான ராகுவால் நெருக்கடி நீங்குவதுடன் அவரது பின்னோக்கிய 3ஆம் பார்வை ராசிக்கு 11இல் பதிவதால் நன்மை அதிகரிக்கும். 3ஆம் இட கேதுவால் தைரியம் மற்றும் துணிச்சல் ஏற்படும். பொதுவாக பாவ கிரகங்கள் கேந்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது யோக பலன்களாக வழங்குவார்கள் என்கிறது ஜோதிட சாஸ்திரம். எனவே 10ஆம் இட ராகு புதிய தொழில் முயற்சிகளுக்கு கை கொடுப்பார். மருத்துவர்களின் முயற்சிகளை வெற்றியாக்குவார். மேற்படிப்பிற்காக வெளிநாடு செல்லும் முயற்சி நிறைவேறும். 4ஆம் இட கேது சொந்த இடம், வீடு, வாகன யோகத்தை உண்டாக்குவார். சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேதுவும் சஞ்சரிக்கும் நாளில் இருந்து முதல் 3 பாதத்தினருக்கு அஷ்டமஸ்தானத்தில் வக்கிரகதியிலும் அதன் பின் வக்கிர நிவர்த்தியாகி அங்கே ஆட்சியாகவும் சஞ்சரிக்கிறார். 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். செயல்களில் முன்னேற்றம், எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். 4ஆம் பாதத்தினருக்கு தடை, முயற்சியில் பின்னடைவு, எதிர்பாராத சங்கடங்கள் ஏற்படும். புதிய முயற்சியில் எதிர்பாராத நன்மை ஏற்படாமல் போகும். வாகன பயணத்தால் பாதிப்பும் ஏற்படும். குருவின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஏப்ரல் 30, 2024 வரை சஞ்சரிக்கும் குரு முதல் 3 பாதத்தினருக்கு லாப குருவாக அதிக நன்மைகளையும், 4ஆம் பாதத்தினருக்கு ஜீவன குருவாகவும் தொழில், பணியில், வருமானத்தில் தடைகளை உண்டாக்குவார். ஜனவரி 31ஆம் தேதிக்கு மேல் அவர் வக்கிரம் அடைவதால் இப்பலன்களில் மாற்றம் உண்டாகும். மே 1 முதல் குரு ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாவதால் 1, 2, 3ஆம் பாதத்தினருக்கு விரய குருவாகி செலவுகளை ஏற்படுத்துவார். அலைச்சல்கள் அதிகரிக்கும். 4ஆம் பாதத்தினருக்கு தொழில், பணியில் இருந்த சங்கடங்கள் விலகும். லாபம் கூடும். முயற்சியில் முன்னேற்றம் காண்பீர்கள். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். பொது பலன்கள். கவனமாக செயல்பட்டு முயற்சிகளில் வெற்றியடையக்கூடிய உங்களுக்கு இக்காலத்தில் எதிர்பார்ப்பு நிறைவேறும். நன்மை உண்டாகும். முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் ஏற்படும். உழைப்பிற்கேற்ற லாபம் வந்து சேரும். நெருக்கடிகள் விலகும். விசாபுத்திக்கு தகுந்தாற்போல சிலருக்கு கூடுதல் நன்மை உண்டாகும். தொழிலை பொறுத்தவரை வெளிநாட்டு தொடர்பு, ஏற்றுமதி இறக்குமதி, டிராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட், மருத்துவம், கல்வி, ஃபேக்டரி, கம்பெனி, ஹார்ட்வேர்ஸ், மெஷினரி தொழில்களில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கும். பணியாளர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும். பணிச்சுமை அதிகரிக்கும். சிலர் மேலதிகாரிகளின் கண்டிப்பிற்கு ஆளாகலாம். சிலர் பார்க்கும் வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு முயற்சிக்க வேண்டியிருக்கும். பெண்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்களுக்கு திருமணம் நடந்தேறும். பணிபுரியும் இடத்தில் உற்சாகமாக செயல்படுவர். சுய தொழில் செய்யும் பெண்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு இயல்பாகவே கல்வியில் திறமை கொண்டவர்களாக இருந்தாலும் இக்காலத்தில் கூடுதல் கவனம் தேவை. சிலருக்கு விரும்பிய பாடப்பிரிவிலும் கல்லூரியில் இடம் கிடைக்கும். மேற்படிப்பிற்காக வெளிநாட்டிற்கு செல்ல நினைத்தவர்களின் எண்ணம் நிறைவேறும். உடல்நிலையை பொறுத்தவரை ஒன்று போய் ஒன்று என்று உங்கள் உடல்நிலையில் சங்கடங்கள் உண்டாகும். மருத்துவ செலவு அதிகரிக்கும் என்றாலும்
ஜனவரி 31ஆம் தேதிக்கு பிறகு பாதிப்பில் இருந்து விடுபடுவீர்கள். மருத்துவ செலவு குறையும். உடல்நிலை சீராகும். உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை திட்டமிட்டு செயல்பட்டு ஆதாயம் காண்பீர்கள். புதிய வீடு மனை வாங்குவீர்கள். குடும்பத்தில் தடைபட்ட சுப விசேஷங்கள் சிறப்பாக நடந்தேறும். உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். கடந்த கால சங்கடங்கள் காணாமல் போகும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பரிகாரம்: துர்க்கை விநாயகரை வழிபட சங்கடங்கள் நீங்கும். ஆலங்குடி குரு பகவானை வழிபட்டு வர நன்மைகள் கூடும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். சனி பகவானை நட்சத்திரநாதனாகவும் சந்திரனை ராசிநாதனாகவும் கொண்ட உங்களுக்கு இதுவரை 10ஆம் இடமான மேஷத்தில் சஞ்சரித்த ராகு, 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரித்த கேது உங்கள் வாழ்வில் பல திருப்பங்களையும் மாற்றங்களையும் சில சங்கடங்களையும் ஏற்படுத்தினார். உடல் மனதளவில் உற்சாகம் உண்டாகி இருக்கும் என்றாலும் பல சமயங்களில் சோர்வு ஏற்பட்டிருக்கும். நினைத்த செயல்களை நினைத்தவுடன் நிறைவேற்ற முடியாத அளவிற்கு சங்கடங்கள் வந்திருக்கும். சில முயற்சிகள் வெற்றிகரமாக மாறியிருக்கும். 10ஆம் இடமான கேந்திரஸ்தானத்தில் அமர்ந்த ராகுவால் பதவி, மதிப்பு, அந்தஸ்து, கௌரவம் உண்டாகி இருக்கும். சர்ப கிரகங்களான ராகுவும் கேதுவும் கடந்த 1.5 ஆண்டில் உங்களை ஒரு பக்கம் சங்கடத்திற்கு ஆளாக்கினாலும் மறுபக்கம் முன்னேற்றம், அந்தஸ்து என்ற நிலையை வழங்கியிருப்பார்கள். இந்த நிலையில் தற்போது நடைபெற்ற பெயர்ச்சிக்கு பிறகு ராகு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலும் கேது 3ஆம் வீட்டிலும் சஞ்சரிக்க உள்ளனர். பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு உங்கள் உடல்நிலையில் இருந்த சங்கடங்களை அகற்றுவார். சோர்வை போக்குவார். ஆரோக்கியம் மேம்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கேட்ட இடத்திலிருந்து உதவிகள் தேடி வரும். தொழிலில் முயற்சியும் ஆர்வமும் அதிகரிக்கும். 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது இதுநாள் வரை நீங்கள் பட்ட துன்பம், வறுமை, நோய், தொல்லை அனைத்தையும் அகற்றுவார். குடும்பத்தினரும் நோயின்றி நலம் பெறுவர். தொழிலில் இருந்த தடைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொழில் தொடங்குதலும் அல்லது வேலை இல்லாதவர்களுக்கு தகுந்த வேலை கிடைப்பதும் நிகழும். சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகுவும் 3ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கும் இக்காலத்தில் 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் வக்கிர நிலையில் சஞ்சரிக்கிறார். அதன் பின் வக்கிர நிவர்த்தியாகி அங்கேயே ஆட்சியாக சஞ்சரிப்பவர் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். அதன் பிறகு நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. 8ஆம் இடத்து சனி பல இடர்களையும், குடும்பத்தில் சங்கடம், தம்பதியரிடையே கருத்து வேறுபாடு, மனக்கசப்பு, பிரிவு வரை கொண்டு சென்றுவிடும். முயற்சியில் தடையும், ஊர் விட்டு ஊர் செல்லும் நிலையும், உடல்நிலையில் பாதிப்பும், விபத்தும், எதிர்ப்பாளினருடன் நட்பையும் உண்டாக்கும். குரு சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஏப்ரல் 30, 2024 வரை ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சங்கடங்களுக்கு மேல் சங்கடம், தொழில் முடக்கம், பண நெருக்கடி, பணியில் சிரமம் என்ற நிலை உண்டாகும். மே 1, 2024 முதல் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கும் நன்மையெல்லாம் உண்டாகும். தொழில், வியாபாரம், லாபம் ஆகியவை உயரும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொதுவாக லாபகுருவின் காலம் உங்களுக்கு பொற்காலமாகும். பொது பலன்கள்: நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மாற்றம் உண்டாகும். குடும்பத்தில் சங்கடம் விலகி நிம்மதி ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். சொத்து வாங்கும் முயற்சி நிறைவேறும். தைரியமுடன் செயல்படுவீர்கள். மே 1, 2024 பிறகு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். விருப்பங்கள் நிறைவேறும். தொழில் சூழ்நிலையை பொறுத்தவரை தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள். ஆசிரியர்கள், நீதித்துறையினர், தங்க நகை உற்பத்தி, விற்பனை, நிதி நிறுவனம், தரகு, ஏற்றுமதி இறக்குமதி போன்றவற்றில் லாபம் அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு வேலையில் இருந்த நெருக்கடிகள் விலகும். அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். விரும்பிய இடத்திற்கு மாறிச் செல்வீர்கள். தனியார் நிறுவன ஊழியர்கள் நிர்வாகத்தின் பாராட்டை பெறுவீர்கள். திறமைக்கு மதிப்பு உண்டாகும். ஊதியம் அதிகரிக்கும். வாழ்வு வளமாகும். பெண்களுக்கு உடல் உபாதைகள் மறையும். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் தீரும். கணவரை விட்டு பிரிந்தவர்களுக்கு மறுமணம் நடக்கும். சகோதரர் வழியில் நன்மை உண்டாகும். மாணவர்கள் ஆசிரியர்களின் அறிவுரைகளை ஏற்பீர்கள். கல்வியின் மீது அக்கறை அதிகரிக்கும். மே 1, 2024 முதல் குருவின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் மேற்கல்விக்கான முயற்சி வெற்றி பெறும். விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். உடல்நிலையை பொறுத்தவரை ஆயுள் ஸ்தானத்தில் சனி சஞ்சரித்தாலும் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் உடல்நலக்குறைவு மறையும். ஆரோக்கியம் மேம்படும். பயமுறுத்திய நோய்கள் சிகிச்சைக்கு கட்டுப்படும். குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை உறவினர்களுடன் ஏற்பட்ட பகை நீங்கும். வழிபாடு, புண்ணிய தல தரிசனங்கள் மீது ஈடுபாடு அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். இடம் வாங்கி வீடு கட்டி குடிபோகும் பாக்கியம் சிலருக்கு உண்டாகும். தந்தையின் உடல்நிலை அச்சுறுத்தலை உண்டாக்கும். பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதால்
கணவர் மீது அக்கறை தேவை. பரிகாரம்: திருநள்ளாறு கோவிலை தரிசித்து நல்லெண்ணெய் தானம் அளியுங்கள். சனிதோறும் நவகிரகத்தை வழிபட சங்கடங்கள் விலகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். புதனை நட்சத்திரநாதனாகவும் சந்திரனை ராசிநாதனாகவும் கொண்ட உங்களுக்கு இதுவரை 10ஆம் இடமான மேசத்தில் ராகுவும் 4ஆம் இடமான துலாமில் கேதுவும் சஞ்சரித்து வந்தனர். 2 இடங்களுமே கேந்திரஸ்தானம் என்பதால் பலன்களில் ஏற்ற இறக்கமான நிலை உண்டாகி இருக்கும். 10ஆம் இடம் என்பது தொழில், ஜீவனஸ்தானம். 4ஆம் இடம் என்பது பூமி, வாகனம், வீடு, கல்வி, தாயாருக்குரிய இடம். பாவ கிரகங்கள் கேந்திரஸ்தானத்தில் அமரும் போது நற்பலன்களை வழங்குவர் என்பது விதி. ராகுவிற்கு செவ்வாய் பகை என்பதால் மேஷத்தில் அமர்ந்த ராகுவால் நற்பலன்கள் தர முடியாமல் போயிருக்கும். தொழில் விவகாரத்தில் மந்த நிலை உண்டாகி இருக்கும். வருமானத்தில் இழுபறி ஏற்பட்டிருக்கும். வருமான நெருக்கடியால் குடும்பத்தில் குழப்பம், போராட்டம் ஆகியவை உண்டாகி இருக்கும். இந்த நிலையில் ராகு 9ஆம் வீட்டிலும் கேது 3ஆம் வீட்டிலும் சஞ்சரிக்க போகும் நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுமா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. பாக்யஸ்தானமான 9ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கும் போது நல்ல மாற்றம் ஏற்படும். ஆதாயம் அதிகரிக்கும். கூட்டு முயற்சிகள் பலனளிக்கும். சொத்து விவகாரங்களில் நல்ல பலன் ஏற்படும். பெற்றோர் உடல்நிலையில் எச்சரிக்கை தேவை. குறிப்பாக தந்தையின் உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆன்மீக யாத்திரை செல்வீர்கள். இழந்த பொருட்களை மீட்கும் வழிவகை உண்டாகும். வீட்டில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். கேதுவின் 3ஆம் இட சஞ்சாரம் நன்மையை உண்டாக்கும். பணியாளர்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு அதிக அளவில் கிடைக்கும். வருமானத்தை விட உபரி வருமானம் வரும். நண்பர் உறவினர்களின் ஆலோசனையால் முன்னேற்றம் காண்பீர்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். விவசாயம், கால்நடை வளர்ப்பில் ஆதாயம் உண்டாகும். தொட்டது பொன்னாகும். அனைத்திலும் வெற்றி ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். நவீன பொருள் சேர்க்கை உண்டாகும். வாகனம், ஆடை ஆபரணங்கள் சேரும். இக்காலம் யோகமான காலகட்டம். சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு, 3ஆம் இடத்தில் கேது சஞ்சரிக்கும் இக்காலத்தில் 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் சஞ்சரித்த சனி பகவான் அதன் பின் வக்கிர நிவர்த்தியாகி அங்கேயே ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். முதல் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். அதன் பின் நீங்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். 8ஆம் இட சனி இடர்களை ஏற்படுத்துவார். குடும்பத்தில் நெருக்கடியை உண்டாக்குவார். தொழிலில் போட்டியும், உறவினருடன் மனக்கசப்பு, முயற்சியில் தடை, உடல்நிலையில் பாதிப்பு, ஊர் விட்டு ஊர் செல்லும் நிலை, சிறு சிறு விபத்துக்களை ஏற்படுத்தி சோதனைக்கு ஆளாக்குவார். குருவின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை ஏப்ரல் 30, 2024 வரை ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் நிலையில் தொழிலில் போட்டி, நெருக்கடி, பணவருவாயில் சங்கடம், பணியில் பிரச்சனை, குடும்பத்தில் போராட்டமான நிலை ஆகிய பலன்களை வழங்குவார். மே 1, 2024 முதல் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து சங்கடங்களை எல்லாம் நீக்குவார். முயற்சிகளில் லாபம் உண்டாகும். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வார். பொது பலன்கள். கடவுளின் அருள் பூரணமாக கிடைக்கும். முன்பிருந்த சங்கடங்கள் யாவும் மறையும். உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நீண்ட நாள் கனவுகள் மே 1, 2024 பிறகு நிறைவேறும். தொழில் சூழ்நிலையை பொறுத்தவரை போட்டியாளர்கள் விலகுவார்கள். வியாபாரம் லாபத்தை நோக்கி செல்லும். வருமானம் அதிகரிக்கும். கல்வி, பதிப்பகம், தொழிற்சாலைகள், ரியல் எஸ்டேட், பங்குச்சந்தை, ஸ்பேர் பார்ட்ஸ் தொழில்கள் முன்னேற்றமடையும். மே 1, 2024 பிறகு தங்கம், வெள்ளி வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். திரைப்படம், தொலைக்காட்சி கலைஞர்கள் முன்னேற்றம் அடைவார்கள். பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். வாழ்க்கை தரம் உயரும். பணிபுரியும் இடத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு ஏற்படும். உடன் பணிபுரிபவர்களின் ஆதரவு அதிகரிக்கும். எதிர்பார்த்த நன்மை கிடைக்கும். பெண்களுக்கு வாழ்வில் இருந்த நெருக்கடிகள் விலகும். குடும்பத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். பணியாளர்கள் முன்னேற்றம் அடைவார்கள். கூட்டுத் தொழில் லாபகரமாக அமையும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். மாணவர்களை பொறுத்தவரை வித்யாகாரகனின் ராசியில் சஞ்சரிக்கும் கேது கல்வி வளத்தை உண்டாக்குவார். ஆசிரியர்களின் அறிவுரைகளை கேட்கும்படி செய்வார். உங்களின் தனித்திறமையை வெளிப்படுத்துவார். மே 1, 2024 முதல் குருவின் சஞ்சாரமும் சாதகமாக இருப்பதால் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும். விரும்பிய கல்லூரியில் விரும்பிய பாடப்பிரிவில் சேர்வீர்கள். உடல்நிலையை பொறுத்தவரை சனியின் ஆயுள்ஸ்தான சஞ்சாரம் பலமாக இருப்பதால் செயல்களில் கவனம் தேவை. பயணத்தில் விழிப்புணர்வு அவசியம். 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் ஆபத்தில் இருந்து தப்பிப்பீர்கள். அச்சுறுத்திய நோய்களும் உங்களை விட்டு விலகும். சிகிச்சையால் உடல் நலம் நல்ல நிலை பெறும். குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடந்தேறும்.
உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் தெய்வீக வழிபாடும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். வருமானத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். புதிய நிலம், மனை வாங்குதல், வாகனம் வாங்குதல் என்ற கனவு நிறைவேறும். பரிகாரம்: திருவெண்காடு புத பகவான், கீழ்பெரும்பள்ளம் கேது பகவானை தரிசித்து வர நன்மை அதிகரிக்கும். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நமது ஸ்பார்க் ஜங்ஷன் மற்றும் ஸ்பார்க் மீடியா தமிழ் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மேலும் எங்களை சோசியல் மீடியால ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, நீங்க அதை கிளிக் பண்ணி கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட்